இங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து காட்டுக்குள்ள நின்று சீரியஸா இதைய பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு ஒரு அனகோண்டா வந்து அந்த சோப்பு சொக்காப்பட்ட குண்டனை லபக்குன்னு கவிட்டு போயிருது. இதை பார்த்தா மத்த 3 பேரும் தப்பச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஓடுறாங்க. தப்பிச்ச 3 பேரும் ஒரு இடத்துல நின்று அவன் செத்ததுக்கு நம்ம தாண்டா காரணம், அவன் பொண்டாட்டிக்கிட்ட நம்ம என்னடா போது சொல்ல போறோம்னு பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த அனகோண்டாவோட சவுண்ட் கேக்குது. இந்த மூதேவி நம்மள விடாது போலையேன்னு பதறி போய் நைஸா பூனை மாதிரி நடந்து போறப்போ தட் அனகோண்டா என்ன பண்ணுது, குண்டனையும் இன்னொரு காட்டு பண்ணியும் முழுங்கிருக்கும். செரிமானம் ஆகாம வாமிட் பண்ணிட்டு போயிருக்கும். குண்டனை பார்த்தவனுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு சரி நாம எங்கிருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு முடிவு பண்ணி சோப்பு சட்டை குண்டனையும் காட்டு பண்ணியும் அழகா உட்கார வச்சு டேப்பை சுத்தி ஒட்டி விட்டுறாங்க. அது போக குண்டனுக்கு அணில் கறினா ரொம்ப உசுறு. அதனால அவனோட வாயில ஒரு முழு அணிலையும் சொருக்கிட்டு போயிட்டு வரண்டா மாப்பிள்ள பத்திரமா இருந்தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தூரமா ஓடி போயிட்டு இந்த அனகோண்டா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, அதனால பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அனகோண்டா குண்டனுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். மச்சான் அந்த அனகோண்டா நம்ம ஃப்ரெண்டை சாப்பிட போகுது, இது என்னால பார்க்க முடியாது, நீயே பாடுறான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பைனாக்குலர் கொடுத்து பார்க்க சொல்ல அவன் பாக்குறப்போ குண்டனுக்கு பொசுக்குன்னு உயிர் வந்துருது. இதை பார்த்த 3 பேரும் மச்சாவும் பின்னாடி அனகோண்டா வேடிக்கை பார்த்து நிக்குதுரா தப்பிச்சு ஓடிடுறான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. இதை கேட்ட குண்டா என்னது அனுஷ்கா நிக்கிறான்னு ஆசையா திரும்பி பார்க்க அனகோண்டா வணக்கமுடா மாப்பிளே அமேசான்ல இருந்து இமிடியேட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. பதறி போன குண்டை பண்ணியை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஓடுற ஓட்டத்துல பன்னிக்குட்டிக்கும் உயிர் வந்துடும். உயிர் வந்த அடுத்த நிமிஷம் அடே என்ன எங்கடா தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு பன்னிக்குட்டியும் கவா கவான்னு கத்த அதோட வாய முன்ன குண்டை ஷார்ட் கட்ல ஓடுறான். அப்படி ஓடியும் குறுக்க வந்த அனகோண்டா லபக்குன்னு பன்னிக்குட்டியை மட்டும் புடிங்கிட்டு ஓடிடுது. அப்புறம் என்ன 4 பேரும் தப்பிச்சு பக்கத்துல இருந்த கிராமத்துக்கு போறாங்க. அங்க திரும்பவும் அனகோண்டா வரும். ஆனா பாம் செட் பண்ணி கொடூரமா அனகோண்டாவை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. படம் முடியுது.